தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவுன்சிலிங் அப்படின்றது ப்ராசஸ் நமக்கு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்றே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் என்னன்றதை 5,000 10,000 அது அல்லது 2 lakhs எதுவாக இருந்தாலுமே உங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் காலேஜில் இப்போ செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணிவிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னையிலிருந்தே கிட்டத்தட்ட 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் அப்படின்றத பண்ண முடியும். 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகள், தவறுகள் செய்யாமல் எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது கவனம் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை பாஸ்வேர்டில் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கும். மறுபடியும் அந்த பாஸ்வேர்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்து அவங்க எந்த டேட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அப்பையிலிருந்து அது ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன உடனே 2 பேனல், லெஃப்ட் சைடில் ஒரு பேனல் இருக்கும். அதில் காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் காமிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி அந்த கேட்டகரியில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன காலேஜில் நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்கும். சர்ச் பண்ணுறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான காலேஜ் நேமை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் அந்த காலேஜ் மேலே வரும். அந்த காலேஜ் வந்த உடனே நீங்கள் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் போய்ட்டு ரைட் சைட் பேனலில் ஆட் ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைட் பேனலில் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா நீங்கள் சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் காலேஜஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் கீழே காமிக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் நீங்கள் ஜிப்மர் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜிப்மரில் இருக்கிற 2 காலேஜ் புதுச்சேரி அண்டு அந்த 2 காலேஜ் காமிக்கும். புதுச்சேரியில் ஜிப்மரில் இருக்கிற 2 காலேஜ் என்னவோ அதை மட்டும் காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன தேவையோ நீங்கள் சப்போஸ் டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதில் நீங்கள் ஒரு செட்டப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணி ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரைட் சைட் பேனலில் ஒன்று ஆட் ஆகிட்டே வரும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எந்த காலேஜ் கொடுக்க போகிறீங்க, அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ், சென்னையில் இருக்கிற காலேஜோ அல்லது கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜோ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை மட்டும் நீங்கள் சர்ச் லிஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி கீழே காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டான்லி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு க்ரீன் கலர் பட்டனை கொடுத்தீங்கன்னா உடனே ஆட் ஆகிடும். இந்த மாதிரி எந்த லிஸ்ட் அவுட்டை என்னென்ன காலேஜெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு காலேஜ் எது கிடைச்சா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. செகண்ட் காலேஜ் உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செகண்ட் காலேஜை அந்த லிஸ்ட்டில் கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த என்னென்ன காலேஜில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு சிஸ்டத்தில் உட்காரும் பொழுது நீங்களாக செஞ்சாலும் சரி அல்லது காமன் சர்வீஸ் சென்டரு அங்கே அல்லது இன்டர்நெட் சென்டரு அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணாலுமே சரி, நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த காலேஜ் லிஸ்ட்டை பேப்பரை கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலேஜ் நம்பர் 1ல் அது இருக்குன்னா அந்த காலேஜ் சர்ச் பாக்ஸில் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜ் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அது உங்கள் லிஸ்ட்டில் 2வது காலேஜ் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். அதை போய் சர்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் ஆட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா காலேஜுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாய்ஸ் ஃபில் கம்ப்ளீட் ஆகுது. சாய்ஸ் லாக் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் பண்ணாட்டாலுமே அது லாக் அப்படின்றது அர்த்தமாயிடுது. சரிங்களா? பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் ஃபில் அப்படின்றது இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும். அப்போது சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது யார் ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்களோ, தவறு அப்படின்ற இடத்துல என்னென்னா பெரும்பாலும் சில பேர் காமிக்குது ஒரு காலேஜ், அதை நம்ம கிளிக் பண்ணி ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. சப்போஸ் ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு காமிக்குது, அது என்னென்ன ஏதோ காலேஜ் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்துட்டு அந்த காலேஜை கொடுத்துட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் காலேஜ் ஒன்று இருக்கும். செகண்ட் காலேஜில் எது தேவைன்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நினச்சி அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஆட் ஆகிடும். அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க.
அல்லது வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கிற எந்தெந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் வேணும்னா அதை வச்சுக்கோங்க. இந்த இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த காலேஜ் முதல்ல வேணும், தமிழ்நாட்டு காலேஜ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா, அல்லது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த கேரளாவில் இருக்கிற இந்த காலேஜ் இருந்தால் போதும், கர்நாடகாவில் இருக்கிற இந்த காலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த காலேஜை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் கொடுத்துருங்க. சரிங்களா? எது ஃபஸ்ட்டு வேணும், ஒரு 5 காலேஜ் வந்து எனக்கு இதுதான்ப்பா வேணும், இது வேறு எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சேன், அந்த 5 காலேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரேண்டமாக ஓகேன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கிற காலேஜ் அது கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் மாடு எத்தனை வேணால் கொடுக்கலாம், லிமிட் கிடையாது. எல்லா காலேஜையுமே ஆட் பண்ணலாம், தவறும் கிடையாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சென்ட்ரலைஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், அதர் ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், எப்படி வேணால் நீங்கள் லிஸ்ட் அவுட்டாக மிக்ஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் மாறி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு காலேஜ் எதுவோ அதை தான் செக் பண்ணும், ரெண்டாவது காலேஜ் எதுவோ அதை தான் செக் பண்ணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் ரெண்டாவது காலேஜ் அதர் ஸ்டேட்லேருந்து கொடுத்துருக்கீங்கன்னா மேபி அது அலர்ட் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே தான் போக வேண்டியதாக இருக்கும். சரி, அதனால தான் வந்து எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் வேணுமோ அந்த ஸ்டேட்டை மட்டும் கரெக்டாக எடுத்து அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் சிஸ்டம் உங்களுக்கு தெரியல, ஓனாக பண்ண முடியலன்னா தயவு செய்து போயிட்டு ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் நல்லா தெரிஞ்சவங்க யாராவது கூட வச்சுட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதில் சிறு தவறுகள் நீங்கள் செஞ்சாலுமே தவறான ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, தவறான காலேஜ் அப்படின்னா நீங்கள் நினைச்ச காலேஜ் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ அது வரக்கூடாதுன்னா ரொம்ப கவனமாக இதில் நீங்கள் செய்யணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப கவனமாக செய்யுங்க. ஸோ அடுத்து வரப்போகிற அந்த எல்லா நாட்களையுமே ரொம்ப முக்கியமான நாட்கள். தொடர்ச்சியாக சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.